அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் advaita7 நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வரலக்ஷ்மி விரதத்தினன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய முத்தான 37 குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா விவரங்களும் புரிய வரும். நம்மளுடைய சேனலில் இதற்கு முன்னாடியே எப்படி வரலக்ஷ்மி நோம்பன்று கலசம் வைத்து ஆராதனை செய்வது என்ற வீடியோவை போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்கை மேலே கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் கலசம் வைத்து வழிபாடு என்பதை செய்யுங்க. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் தலைக்கு குளிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே அன்றைய தினம் தலைக்கு குளிக்க வைக்கணும் வரலக்ஷ்மி நோம்பன்று. இரண்டாவது, பெண்கள் தாலி கயிறு, முகம், கால் போன்ற இடங்களில் மஞ்சளை தேய்த்து அன்று ஒரு நாளாவது மஞ்சள் தேய்த்து குளிக்கணும். மூன்றாவது, தலை வாரும்போது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தலையில் வைக்கக்கூடாது. நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம அம்மா, நம்மளுடைய பாட்டி அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் ஸ்லைடு இந்த மாதிரி எதையும் பயன்படுத்த மாட்டாங்க. இரண்டு பக்கங்களிலும் 2 முடிகளை எடுத்து நடுவுலையும் எடுத்து அதையே பின்னி கீழே முடி மாதிரி போட்டு பூ கூட அவங்க அந்த முடியையே எடுத்து அதில் பூ வைப்பாங்க. இந்த மாதிரி தான் அன்றைய தினம் செய்யணும். ஏன்னா இரும்பு பொருட்களில் சனீஸ்வர பகவான் வாசம் செய்கிறார். சனீஸ்வர பகவான் நம் தலையிலேயே இருப்பார். இதன் மூலமாக நாம் செய்த பூஜையினுடைய முழு பலன் என்பது நமக்கு கிடைக்காது. அன்றைய தினம் நீங்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. நான்காவதாக, மருதாணி கண்டிப்பாக அன்றைய தினம் எல்லாருமே வச்சுக்கோங்க. அதாவது முன்கூட்டியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஐந்தாவதாக பார்த்தோம்னா, தலையில் ஒரே ஒரு பூவாவது அன்றைய தினம் சுமங்கலி பெண்கள், அதாவது நோன்பு நோற்கக்கூடியவர்கள் இந்த விதத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது பூ வச்சுக்கோங்க. ஆறாவதை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அன்றைய தினம் 6லிருந்து 7 உப்பு வாங்கணும். நீங்கள் ஏழாவது உறவினர்கள், அக்கம் பக்கம் விட்டார் எல்லாரையும் நாம் அன்றைய தினம் புறம் பேசக்கூடாது. எட்டாவது, கணவரை திட்டக்கூடாது. 9வது, குழந்தைகளையும் திட்டக்கூடாது. 10வது வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் இல்லையா, அதனால் அன்றைய தினம் வீடு துடைக்கக்கூடாது. முன்கூட்டியே நீங்கள் துடைச்சி வச்சுக்கோங்க. 11வது, விளக்குகளையும் அன்றைய தினம் துலக்கக்கூடாது. முன்கூட்டியே ரெடி செய்து வச்சுக்கோங்க. 12வது, அன்றைய தினம் பஞ்சகவ்யம் அல்லது மஞ்சள் நீரை வீடுகளில் சுவர்களில் தெளிங்க. இதன் மூலமாக துஷ்ட தேவதைகள் வீட்டில் இருந்தால் வெளியில் போயிடுவாங்க. 13வது, தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அதாவது அன்றைய தினம் நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாது இருப்பது மிகவும் சிறந்தது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வராங்க அப்படின்னாக்கா நாம் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு மனம் என்பது கஷ்டப்படும். அதனால் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார் வராங்க, அதனால் அவங்க வரும்போது நாம் இந்த விதமான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கணும். 14வது, நாம் கோபமாக இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கணும் அன்றைய தினம். 15வது, நெய் என்பதை அன்றைய தினம் நீங்கள் உருக்கக்கூடாது. 16வது, பெண்கள் அன்றைய தினம் வெற்றிலை போட்டுக்கோங்க. அதாவது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியமாக வைப்போம் இல்லையா, அந்த வெற்றிலை பாக்கை சுமங்கலி பெண்கள் போடுவது என்பது மிகவும் சிறந்தது. இதன் மூலமாக சுமங்கலித்தனம் என்பது நல்லா மேலோங்கும். அதாவது பெண்கள் எப்பொழுதும் சுமங்கலிகளாகவே இருப்பாங்க. 17வது, கண்களில் மை என்பதை வைத்து கொள்ளுங்கள். இந்த மை கூட மிகவும் சிறந்தது கண்களில் சுமங்கலி பெண்கள் வைத்து கொள்ளும் போது. 18வது பார்த்தோம் அப்படின்னாக்கா, பச்சரிசி மாக்கோலம் என்பதை வாசலில் போடுங்க. நீங்கள் எந்த கோலம் போட்டாலும் ஒரே ஒரு சின்ன கோலமாவது பச்சரிசி மாக்கோலம் போடுங்க. எறும்புகள் இந்த பச்சரிசியை சாப்பிடும். மகாலட்சுமி தாயார் பச்சரிசி கோலத்தில் வாசம் செய்வாங்க. 19வது, அன்றைய தினம் மகாலட்சுமி தாயார் நம் வீட்டில் இருக்கிறதுனால அன்றைய தினம் முழுவதும் அகண்ட தீபம் என்பதை நீங்கள் ஏற்றி வைங்க. 20வது, இரவில் கொஞ்சம் உணவு எடுத்து வைங்க. மறுநாள் காலை நாய்களுக்கு போடுங்க. இதன் மூலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 21வது, முடிந்தவரை அன்றைய தினம் முழுவதும் கதவு என்பதை மூடாமல் இருப்பதாக நீங்கள் பார்த்துக்கங்க. 22வது, குறிப்பாக மாலை 6 மணிக்கு மேலே கதவை நீங்கள் மூடாதீங்க. 23வது, அன்றைய தினம் தலைவிரி கோலமாக இருந்து பூஜைகளை செய்யக்கூடாது. அதாவது தலையை விரிச்சு போட்டுட்டு நீங்கள் அன்றைய தினம் இருக்காதீங்க. தலையை நல்லா பின்னி வாரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜையை செய்யுங்க. 24வது, கணவரிடம் குங்குமம் வைக்க சொல்லி வச்சுக்கோங்க. அதாவது பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு குங்கும அர்ச்சனை செய்யுங்க. அந்த குங்குமத்தை கணவர் கையால் உங்களுடைய நெற்றியில் வைத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் சிறந்தது. முடிந்தால் கணவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் செய்துக்கங்க. இது 25வது. 26வது, அன்றைய தினம் முழுவதும்
பக்தியோடு இருங்க. 27வது உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி பாடல்களை அன்றைய தினம் நீங்கள் பாராயணம் செய்யுங்க. 28வது ஒரே ஒரு சுமங்கலி பெண்ணுக்காவது அல்லது ஒரு குழந்தைக்காவது அன்றைய தினம் தாம்பூலம் கொடுங்க. ஏங்கன்னா அவங்க மூலயமா மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. 29வது மதியம் அன்றைய தினம் நீங்கள் தூங்கக்கூடாது. 30வது மகாலட்சுமி தாயார் பாடல்களில் அன்றைய தினம் வீடு முழுவதும் ஒலிக்க விடுங்க. அதாவது காலையிலிருந்து மாலை வரை முடிந்தால் மகாலட்சுமி தாயாருடைய பாடல்கள் நிறைய இருக்குது. அதை போட்டுட்டே இருங்க. வீட்டில் ஒரு சுபிக்ஷமான ஒரு நிலை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்பது ஏற்படும். 31வது நகங்களை அன்றைய தினம் நீங்கள் வெட்டக்கூடாது, முடிகள் வெட்டக்கூடாது, முகச்சவரம் செய்யக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது அன்றைய தினம். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. 32வது பால், தயிர், தண்ணீர் இது எல்லாத்தையுமே 6 மணிக்கு மேலே யாருக்கும் தராதிங்க அன்றைய தினம். அதாவது நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க. யாராவது கடனாக கேட்டால் அன்றைய தினம் விளக்கு வைத்ததுக்கு பிறகு இந்த விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. 33வது மகாலட்சுமி தாயாருக்கு 6 மணிக்கு மேலே ஒரு தட்டில் தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் அதாவது சுண்ணாம்பு இது ரெண்டத்தையும் கலந்து அதற்கு மத்தியில் 2 விளக்குகளை வைத்து தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருக்கு ஹாரத்தி எடுத்து ஹாரத்தி பாடல்கள் உங்களுக்கு தெரிந்தால் அதை பாடுங்க. 34வது முடிந்தவரை சந்தோஷமாக இருங்க. அன்றைய தினம் முடிந்தவரை சந்தோஷமாக இருங்க. நம்ம கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி பூஜைகள் செய்யும்போது கஷ்டங்கள் என்பது ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35வது முக்கியமாக தாயாரினுடைய தியானத்திலேயே இருங்க. மகாலட்சுமி எப்பொழுதும் மகாலட்சுமி தாயாரை நினைச்சிட்டே இருங்க அன்றைய தினம். 36வது மறுநாள் அதாவது சுவாமியை அன்றைய தினம் மாலையை எடுக்காதீங்க. காலையில் பூஜை செய்வது என்பது தான் சிறந்தது. செய்து முடிச்சுட்டு மாலையும் நீங்கள் நைவேத்தியம் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுங்க. மறுநாள் சனிக்கிழமை எடுக்கலாம் அல்லது 2வது நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் கலசத்தை எடுப்பது அப்படின்றது மிகவும் சிறந்தது. 37வது மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாரை தான் நாம் இங்கே பூஜை செய்கிறோம். ஆனால் ஒன்றுத்தை மறந்துடுறோம். விஷ்ணு பகவானை முதலில் பூஜை செய்த பிறகுதான் மகாலட்சுமி தாயாரை நாம் வணங்க வேண்டும். ஏன்னாக்கா இப்போ நமக்கு கூட பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம கணவரை அவங்க கூப்பிடாம நம்மளை மட்டும் வாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம், நம்ம கணவரை கூப்பிடல இல்லையா அதனால் நாம் போகக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி தான் மகாலட்சுமி தாயாரும். மகாலட்சுமி தாயார் பதிவிரத்தை. அதனால் அவங்க விஷ்ணுமூர்த்தியை வணங்காமல் இவருக்கு மட்டும் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் மகாலட்சுமி தாயார் சந்தோஷப்பட மாட்டாங்க. விஷ்ணு பகவானை நாம் போற்றி வணங்கும் போது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டு நாம் என்ன வேண்டுகிறோமோ அது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அதனால் மகாலட்சுமி தாயாரினுடைய பூஜை செய்வதற்கு முன்னாடி விஷ்ணு பகவானை தியானம் செய்து அவருக்குரிய மந்திரங்கள் ஏதாவது இருந்தால் அதை படிங்க. எதுவும் தெரியல அப்படின்னாக்கா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜையை செய்யுங்க. இது மிகவும் முக்கியமானது. இந்த விதத்தில் நீங்கள் பூஜைகளை செய்து இந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக முழு பலன், பூஜையினுடைய முழு பலன் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் இன்றைய வீடியோ. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரிவா சரணம்.